நீங்கள் அதிகமாக கோவப்படுற ஆளா அப்படின்னு அந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய அலுவலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எங்கே வருதுன்னா, நமக்கு கோபம் வரும்பொழுது நம்ம வசத்திலே இருக்க மாட்டோம். அதிகப்படியான வார்த்தைகள் விடுவது, சண்டையில் ஈடுபடுவதுன்னு ஏகப்பட்ட விளைவுகள் இருக்கும். அந்த விளைவுகள்லாம் சந்தித்த பிறகு தான் நம்ம வருத்தப்படுவோம், ஐயோ நாம் கோவப்படாமல் இருந்திருக்கலாமேன்ட்டு. இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படின்றார். அதாவது உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய சிரிப்பையும் கொல்றதுக்கு கோபத்தை விட ஒரு சிறந்த ஆள் எதுவும் கிடையாதுன்றார். வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த கோபத்திலிருந்து இன்னும் மனிதன் வெளிவரவில்லை. என்னதான் காலங்கள் உருண்டோடினாலும், என்னதான் மக்கள் வளர்ந்தாலும், இந்த கோபம்ன்ற விஷயம் நம்ம இல்லத்தையும் நம்முடைய பணிபுரிகின்ற இடத்தையும் நம்முடைய உலகத்தையும் வஞ்சிக்கிறது. சரி, அப்போ இந்த கோபமே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இது ஒரு வகையான உணர்ச்சி தானே. அப்போ இந்த கோபம்னா என்ன, அந்த கோபத்தின் குணாதிசயம் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த கோபம் எப்போ வருது, ஏன் வருது, இதை நம்மளால் அடக்க முடியுமா, இதை முதல்ல அடக்கணுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விகள்லாம் நாம் கேட்க முடியும். உடனே எல்லாருக்கும் கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு அதுங்களா பதில் என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விகளை கேட்பது தான் வழிமுறையாக இருக்கும். இப்படி இந்த கேள்விகளை யார் கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த புத்தகத்தில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அழகாக அடுக்குகிறார். அந்த கோபத்தின் தன்மை என்னன்றதுலாம் தெளிவாக சொல்கிறார். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த கோபம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களை முதல்ல தனிமைப்படுத்துன்றார். எப்படின்னா, நம்மளை ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கட்டங்கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லி, அதாவது உங்களை தனிமைப்படுத்திடும். தனிமைப்படுத்தி அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு வெறும் கோபமாக இருக்காது. அதாவது நீங்கள் ஒருத்தரை சொல்கிறீங்கன்னா அதற்கப்புறம் நாமளே நியாயப்படுத்துவோம். நான் இதனால தான் கோவப்பட்டேன், இதனால தான் இவன் என்னை இப்படி சொன்னதுனால தான் நான் கோவப்பட்டேன், நான் கோவப்பட்டது நியாயம்தான் அப்படின்னு நாம் அங்கே நிரூபிப்போம். அந்த நிரூபிக்கும் செயலாகட்டும், இது எல்லாமே உங்களுடைய சக்தியை வீணடிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக இல்லாமல் செய்ய எல்லா வாய்ப்பையும் உருவாக்குது. இப்போ இந்த கோபம்ன்றது என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான கோபம் இருக்குங்க. முதல் வகை என்னென்னா, முதல்ல இது எதுக்காக வருதுன்னா, ஒரு பாதுகாப்புணர்வு. நம்ம மனிதர்களாகட்டும், நம்ம விலங்காக இருந்த பொழுது நம்முடைய பாதுகாப்புணர்வு எங்கே தடைப்படுதோ அங்கே கோபம் வரும். ஆக நம்ம ஒரு பாதுகாப்பில் இருக்கோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் காலை ஒருத்தர் மிதிக்கிறாருன்னா உடனே கோபம் வந்துடும். ஏன்னா நம்மளோட உடலை பாதிப்படைய வைக்கிறது. உடனே நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய எதிர்வினை எப்படி இருக்குன்னா, ஒரு கோபமான ஒரு எதிர்வினையாக இருக்கும். அந்த கோபம் உடனே வரும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த கோபத்தை தீனி போட்டு வளர்ப்போங்க. இந்த உடல் அளவில் உங்களுக்கு தொந்தரவு வரும்போது வரக்கூடிய கோபம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுவும் ஏற்படுத்தும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த உளவியல் ரீதியாக, நீங்கள் மனம் ரீதியாக உங்கள் மனசுக்குள்ளே அதுக்கு தீனி போட்டு எதிரில் இருக்கக்கூடிய எதிராளியை நான் எப்படியாவது அவனை வெல்லணும், அவனை ஒரு ஹேட்னு சொல்லக்கூடிய அந்த வெறுப்புத்தன்மை வச்சுக்கிட்டு அவனை எப்படிலாம் நம்ம இறக்கணுன்ற ஒரு சதித்திட்டத்தை உங்களுடைய கோபம் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் புரியுதுன்னு பாருங்கள். சில பேர் உளவியல் ரீதியாக மனசில் பிடிச்சி வச்சுப்பீங்க. அது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம். அந்த கோபத்தை தீனி போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாங்க பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கோபம் வெளில வந்துடும், வார்த்தைகள் வெளில வந்துடும், அப்படியே மடை திறந்து உள்ளேருந்து இருக்கிறதுலாம் வெளில வந்துடும். அப்படி வெளியே வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நான் தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், திடீர்னு கோவப்பட்டுட்டேன், நான் சொல்லணும்னு இல்லை அப்படின்னு. அவன் எப்போ ஒருத்தன் நான் இதை சொல்லணும்னு நினைக்கலன்னு சொல்கிறானோ அப்பயே புரிஞ்சுக்க, அவன் அதை தான் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே சொல்லிட்டான். அதுதான் ஜேகே சொல்கிறாரு, உங்களை தனிமைப்படுத்தப்படின்னா நம்மளுடைய உறவுகளிலிருந்து தனிமைப்படுத்தி நம்மளை ஒரு தனி ஆளாக நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த சக்தியை திரட்டி அது தன்னை வெளிக்காட்டும். அந்த கோபம் வெளிக்காட்டும் பொழுது நாம் சொல்கிற வார்த்தைகளுக்குமே நம்முடைய அடி மனசுலேருந்து வெளில வரும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் நமக்கான ஒரு உருவத்தை வச்சுருக்கோம். நம்ம அந்த உருவகத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கோபத்தை பற்றி ஒரு யோசனை அல்லது ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வச்சுக்கங்க. சரி, இந்த கோபத்தின் மூலமாக யாருக்கு லாபம்? யாருக்குமே லாபம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கோபத்தை ஏன் நாம் வச்சுக்கிறோம்? முதல்ல இந்த கோபத்தினுடைய ரூட்னு சொல்லக்கூடிய வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுய பிம்பத்தில் இருக்குது. சுய பிம்பம்னா ஒரு செல்ஃப் இமேஜ் ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது இப்போ கார்த்திக் அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன், எனக்கு சைவ சித்தாந்தம் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு திருக்குறள் தெரியும், தமிழ் தெரியும், இப்படி ஒரு பட்டியலிடுறேன்.
எனக்கு தெரியும்ன்ற விஷயத்தை திடீர்னு ஒருத்தன் வந்து உனக்கு இது தெரியாதுடா அப்படின்னு சொன்னான்னா எனக்கு கோபம் வரும். அதற்கான காரணம், நான் என்னை பற்றி நினைச்சிருக்கிற ஒரு ஐடியா, ஒரு இமேஜ் சொல்லக்கூடிய ஒரு பிம்பம். கார்த்திக் குமரனுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் நீ என்ன தெரியலன்னு சொன்ன பார்த்தியா, அது எனக்கு கோபம் வருது. அப்போது ஒரு ஃபேக்ட் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை சொல்லும் பொழுது கோவம் வராது. ஒரு உதாரணம், ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பொய் சொல்கிறான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அந்த உண்மையிலே உணர்ந்துட்டான். அவனை போய் நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னால் அவன் கோவப்பட மாட்டான், ஏன்னா அது உண்மை. அப்படியே பார்த்துட்டு அவன் போயிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் எனக்காகவே நான் ஒரு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கேன், அந்த பிம்பத்தில் யாராவது ஒரு ஊசியை போட்டு ஒரு குத்துனாங்கன்னா எனக்கு கோவம் வரும். இந்த குத்துற வேலை தான் தினம்தோறும் நம்முடைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் வந்து என்னென்னமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நாம் எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் இந்த கோபத்தில் இன்னும் ஒரு நெருக்கமான விஷயம் என்னென்னா டிபெண்டன்சின்னு சொல்லக்கூடிய சார்புத்தன்மை. குறிப்பாக இன்றைய காலத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி, அல்லது உறவுகள் அல்லது நண்பர்கள். இந்த டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய என்ன, அப்படியே நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய ப்ரெஸ்டீஜ், நம்முடைய பெருமை எல்லாத்தையும் அவங்க மேலே இறக்குறது. அவங்கள அப்படியே ஒரு எதிரில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட நெருங்கிய தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோமோ, ரொம்ப சார்புத்தன்மையாக இருக்கிறதுனால அவர் நமக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலனாலோ, அல்லது நாம் சொல்கிறத கேட்கலனாலோ, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தாலும் நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த கோபம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய முழு சக்தியும் வீணடிக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கோபம் என்ன பண்ணுவீங்க, கத்துவீங்க, இல்லை சில பேர் அழுவீங்க, இல்லை சில பேர் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வீசி எறிவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் நரம்பு மண்டலம்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு நிற்கும். நான் வந்து இதை பண்ணியிருக்கேன், எனக்கு இது நடக்கலை அப்படின்ட்டு. இது வந்து ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஹெல்ப்லெஸ்னஸ்ன்றார். அதாவது நமக்கு இது நடக்கலையேன்ற ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு தான் கோபம். என்னால் எதுவுமே முடியலையே, நான் சாதிக்க முடியலையேன்னு ஒரு வெளிப்பாடு செய்கிறீங்க இல்லையா, அதுதான் கோபம். எப்போ உங்களுடைய சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லையோ அப்போ நிச்சயமாக கோபம் அங்கே ஆட்கொள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இப்போ இதெல்லாம் நாம் கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாம் எப்போ கோபப்படுறோன்றது தெரியும், எந்த அளவில் கோபப்படுறோன்றது தெரியும், கோபம் தேவையான்றது நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் விட்டுட்டு கோபத்தை அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு நான் இனிமேல் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஆசையின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அது எப்படின்னா அந்த கோபத்துடைய சக்தி நான் கோபப்பட மாட்டேன்ற ஒரு எண்ணத்தில் கடத்தப்படுமே தவிர நீங்கள் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு மனமே ஒரு மனத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு ஜெயிக்க சொல்கிறார். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா எப்போ இந்த கோபம்ன்றது என்ன, கோபம் என்பது நீங்கள் தான். கோபம் என்பது உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ரமணரும் சொல்வார், எனக்கு அடிக்கடி கோபம் வருது, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறேன். ரமணரும் சொல்கிறாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியணும், அதுதான் உனக்கு எப்போ கோபம் வருதோ அப்போ நீ உன்னை கவனிச்சு பாரு, அப்போ அந்த இடத்துல உனக்கு ரியலைசேஷன் சொல்லக்கூடிய உன்னை அறியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கோபத்தில் சுத்தமாக நீ உன்னை நீ வெளிக்காட்டிப்ப, அப்போ நீ உன்னை புடின்றார். ஆனால் நம்ம கோபத்தை வந்து கவனிக்கிற பழக்கத்தை கொண்டு இல்லைங்க. கோபத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம், எப்படி ஒரு நம்மளை நம்ம நியாயப்படுத்தலான்னு பார்க்குறோம். கோவப்பட்டு செயல் செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே இருப்போம். இதனால தான் செஞ்சேன், அதனால செஞ்சேன், அவனால தான் செஞ்சேன், அவன் எனக்கு இதை சரியாக செய்யலை, அதனால் நான் கோவப்பட்டேன் அப்படின்வோம். ஆக இப்படிப்பட்ட இந்த செயல்கள்லாம் செய்யாமல் நம்மளை கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய நம்மை நாம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கோபத்திலிருந்து நாம் வெல்ல முடியும். இந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வந்து கடந்து வர முடியும். நல்லா யோசிச்சுங்க, நான் இதை செய்யறதுக்காக நான் அதை செய்கிறேன்ட்டு நீங்கள் ஒரு செயல்பாட்டில் இறங்கினா அந்த செயல்பாடு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகத்தான் இருக்கும். அதற்கு பதிலாக நம்மை கவனிக்க தொடங்கணும். இந்த கோபம் எங்கிருந்து வருது, இந்த கோபம் வரும்பொழுது எனக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வெளியால் கவனிக்கிறதால் கவனித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த கோபம் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிலாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கோபமே வந்தாலும் அது உங்களை தாக்காது அந்த கோபம் இருக்கும். அது என்ன தாக்காத கோபம்னா, இந்த நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த கோபத்தில் ஆசை பாசம் எல்லாத்தையும் போட்டு கலந்து கோபப்பட்டு எதிரில் இருக்கவங்க துவம்சம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் கோபத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோபப்படுற விதமே அழகாயிடும். இந்த கோவப்படுற விதமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய உறவினர்கள் சில பேர் கூட இருக்கலாம், அவங்க கோவப்பட்டு தான் பேசுவாங்க, அவங்க அந்த விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. எதிரில் இருக்கவங்களுக்கு அவங்க கோவப்பட்டாங்கன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த வாழைப்பழத்தில் ஊசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது நல்ல விதமாக முடிப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு கசப்பான உணர்வுகளை கொண்டு போய் விட மாட்டாங்க. ஆக அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த கோபத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் நீதிபதியாக இருந்துக்காதீங்க, உங்களுக்கு கருத்து சொல்கிறதா இருக்காதீங்க. அந்த கோபம் வரக்கூடிய சூழ்நிலையை கவனிக்க பழகுங்கள்.
அப்படி நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் என்பது அதிகமாக வராது. நான் ஏன் அதிகமாக வராது சொல்கிறேன்னா, நிச்சயமாக உங்களுக்கான அந்த உணர்ச்சிகள் மேலிடும். அந்த உணர்ச்சிகள் மேலிடும் பொழுது நீங்கள் அந்த உணர்ச்சியோடு கலந்துருக்க மாட்டீங்க. உங்கள் கோபப்படுறதை நீங்களே பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சுனாலே நாம் வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கிறது தான் அர்த்தம். இந்த சரியான பாதையை கொண்டு வரதுதான் நம்முடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சமயமாக இருக்கட்டும், எல்லாரும் போராடுறோம். நீங்கள் ஏன்பா தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, இதுதான் காரணம், நீ இதை படின்னு சொல்கிறதுக்கோ இதுதான் காரணம், இதெல்லாம் நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வீடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் தெரு மகிழ்ச்சியாக இருக்கும். தெருவிலிருந்து ஊர், ஊர்லேருந்து உலகம், அவ்வளோதான். இந்த உலகமே மகிழ்ச்சிகரமாக இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீய பழக்கத்திலிருந்து நாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நாம் அடையணும் அப்படின்னா திருவள்ளுவர் சொன்னது தாங்க, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இதை விட ஒரு பெரிய பாவி கிடையாதுடா, ஒழுங்காக சினத்தை நீ வென்று விடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதைத்தான் ஜே.கே. அவரும் சொல்கிறாரு. இந்த புத்தகத்தை முடிந்த அளவிற்கு வாங்கி படியுங்கள். வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப், ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களை நாம் மீண்டும் சிந்திப்போம். நாம் வேறு தலைப்பில் ஏதாவது பேசணும்னாலும் கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் தெரிவிங்க. நிச்சயமாக அதை பற்றியும் நாம் பேசுவோம். மீண்டும் உங்களை அருமையான காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.